என்பதுதான் அதற்கு முக்கியமான காரணம். நீதிமன்றம் போயிருக்கும் நம்பிக்கை என்ன இருக்கு சார்? என்ன நம்பிக்கை இருக்கு? நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தை கூட தாங்கள் விரும்பும் வகையிலே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் அவர்கள் பெற்ற தீர்ப்பு ஒரு சான்றாக இருக்கிறது. ஆகவே கடைசி நம்பிக்கை, ஒற்றை நம்பிக்கை உச்ச நீதிமன்றம். அதன் மீதும் இப்போது ஒரு சந்தேக நிழல் படும் நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதே போல வந்து எஸ்ஐஆர் இந்த பேச்சை கேட்டாலும் திமுக அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பதற்றம் ஏற்படுது. எடப்பாடி பழனிசாமி நேற்று பேசியிருக்காரு. கள்ள வாக்கு போட முடியாது என்பதனால் தான் திமுக இதனை எதிர்க்குது, கூட்டணி கட்சிகள் எதிர்க்கிறாங்கன்னு எடப்பாடி அவர் அதிமுகவின் தலைவராக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா அல்லது பாஜகவின் பிரதிநிதியாக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா என்ற குழப்பம் உருவாகிறது. ஒரு தேர்தல் அரசியலுக்காக தன்னுடைய சுயத்தை இழக்கும் நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறதோ என்ற கவலை மேலிடுகிறது. So that they have their own agenda to eliminate anti-BJP voters, and through this process they want to declare this is non-secular state. This is their hidden agenda. They are implementing CAA indirectly through Election Commission of India, so that we are opposing this process. So there was also a lot of chatter about how Bihar migrants can be included in the voter list. What is the contention on that point, sir? In Tamil Nadu or in Bihar? In Tamil Nadu. We are not bothering about that migrants. Okay. They are all Indians. Okay. But they have to vote in their own state. This is very essential one. But this is not an issue of migrant workers' problem. They have their own hidden agenda to implement CAA, to prepare NRC, so that they are doing this special intensive revision, which is not implemented before. So this is only because of RSS agenda. We are opposing for this purpose only. Okay. Thank you. சார், உங்களுக்கு வருங்கால முதல்வர் பேனர் வச்சாங்க, அதான் திமுக அகற்றிட்டாங்க. அதை பத்தி என்ன சார்? ஏதோ அகற்றல் அங்கதான் இருக்கு. இல்ல சார், அகற்றல் அங்கதான் இருக்கு. இல்ல சார், எடுத்துட்டாங்க சார். இல்ல அங்க இருக்கு. இப்பதான் சார் பாத்துட்டு வந்தோம். நான் பாத்துட்டு வந்தேன்ல, இருக்குல்லங்க. நீங்க வரும்போது இருந்து சார், எடுத்துட்டாங்க சார். அதுக்கு அதெல்லாம் அப்படிதான் இருக்கு. அது எங்க தோழர்கள் எடுத்திருப்பாங்க. கையில போட்டு மாத்தி இருக்கிறாங்க கையை